இந்த அஞ்சலியோட கனவுல நடந்தது இவ்ளோ சீக்கிரமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் எல்லாமே தெரியற மாரியும், அந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்ற மாரியும் இவளுக்கு கனவு வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் கிட்ட வேற ஒண்ண சொல்லிட்டாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா கௌதமியும், இலக்கியாவும் பார்த்தேன். நான் உங்கள கண்டுபிடிச்சுட்டேன். அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு தான் இருந்தேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துனேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சா. ஆனா கடைசியில கார்த்திக் இருந்துட்டு, "அஞ்சலி நல்ல சகுனம் தான். 4 மணிக்கு உனக்கு கனவு வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா நடக்கும்னு" சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. நம்ம கார்த்திக்கோட வாய் முகூர்த்தமா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இப்போ கடைசியில இந்த அஞ்சலிய வசமா வந்து நம்ம இவங்க கிட்ட அதாவது மகேஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வசமா சிக்கிக்கிறது மட்டும் இல்லாம, கார்த்திக் கிட்ட மகேஷே எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிரூபிச்சிடுறான். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டுருந்தாங்க. ஆனா, இந்த அஞ்சலிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு அவசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கா இருந்தாலும் அந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தின ரகசியத்த சொல்லிடுவேன், சொல்லிடுவேன்ட்டு மிரட்டுவான். ஆனா, அதே சமயம் அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு உண்மை தெரிய வந்துடுச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கஷ்டம். இல்ல நம்ம நெனச்ச மாரி அதாவது கனவுல யோசிச்சோம் பார்த்தீங்களா, அந்த இது ஒரு விஷயம் இந்த மகேஷ வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத பண்ணாலுமே கூட கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா வயித்துல குழந்தை இல்ல. நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம்ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம மொத்த சொத்தையுமே நம்ம பேருக்கு மாத்திக்கணும். அட்லீஸ்ட் பாதி சொத்தாச்சும் நம்ம பேர்ல இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள யாராலயும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, கௌதமும், இலக்கியா 2 பேரும் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு, கடைசியில கார்த்திக்க கொண்டு போய் நிறுத்தி, நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் பேரையும் இப்போ டேமேஜ் பண்ணிட்டா. ஏற்கனவே பைரவி இருந்துட்டு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஏன்னா, இவ்ளோ நாளா வளர்த்துட்டு, இப்படி பண்றாங்களே! நம்மள கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கார்த்திக்க பத்தியும் தப்பு தப்பா சொன்னது மட்டும் இல்லாம, கார்த்திக்கு சொத்து மட்டும் தான் முக்கியமாம். அதனால உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு சைன் தான் வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி சைன்லாம் வாங்கிட்டா. இப்போ நம்ம இவங்க மகேஷ் இருந்துட்டு, என்னடா இது கார்த்திக்கோட காத்து இந்த பக்கம் வீசுது. என்ன பண்றாங்க இவங்க? அஞ்சலி வேற வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு அதாவது வாட்ச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கப்ப தான், கடைசியில இந்த அதாவது நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துகிட்டு, இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, போய் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மகேஷ் இருந்துட்டு, அவன் ஃப்ரெண்ட் சொன்னத யோசிச்சு பார்க்குறான். அதாவது நீ இப்படி அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 2,00,000 சொல்லிட்டு சில்லறத்தனமா அவகிட்ட போயிட்டு வாங்கிட்டு இருக்க. அதுக்கு பதிலா கார்த்திக் கிட்ட அதாவது அஞ்சலியோட புருஷன் கார்த்திக் கிட்டயே போயிட்டு, நீ எல்லா உண்மையுமே சொல்லி பணத்த குடுன்னு சொல்லிட்டு வந்து கேளு. நீ 2, 3 கோடி கேட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கறதுக்கு அவங்க தயாராகுவாங்க. ஏன்னா, அவ்ளோ பெரிய கோடீஸ்வரங்க அவங்க. இந்த அஞ்சலி கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னது ஞாபகம் வருது. உடனடியா இந்த மகேஷ் இருந்துட்டு, இப்போ நேரா போயிட்டு மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறான். அதாவது ஆரம்பத்திலேயே நான் ஒரு உண்மைய சொல்றேன். அஞ்சலிய பத்தி இது உண்மதான். அந்த உண்மைய சொன்னா நீங்க எனக்கு எவ்ளோ குடுப்பீங்க? நான் கேட்கிற பணத்த குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, கடைசியில அவனும் அதாவது நம்ம கார்த்திக்கும் ஒத்துக்கிறாங்க. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஆதாரங்களையும் பார்க்குறாங்க. இந்த அஞ்சலி பிரெக்னன்ட்டாவே இல்ல அப்படிங்கிற ஒண்ணு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.